दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकेर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयादि परां गतिम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसा दासीत् साक्षात् रामायणात्मना। अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। आञ्जनेयमदिपाठलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர்வளம் மிக்கவன் போர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே திருக்கோளூரே புகுமூர் திருக்கோளூரே என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே வைத்தமாநிதியாம் மதுசூதனை அலற்றி கொத்தலர்புழில் சூழ் குருகூர் ஷடகோபன் சொன்ன 10 நூற்றுள் 10 அவன் சேர்த்திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்துரைப்பார் திகழ் பொன் உலகாழ்வரே. பாரத தேசத்தில் ஆழ்வாராதியர்கள் பிறந்து இறைத்தமிழில் பகவானை உகந்தருளின நிலங்கள்னு சொல்லக்கூடிய திவ்யதேசங்களில் சென்று அனுபவித்த விதம்தான் 108 திவ்யதேசம் என்று கொண்டாடப்படுகின்றது. அந்த 108 திவ்யதேசங்கள்ல 40 திவ்யதேசங்கள் சோழ நாட்டு திவ்யதேசங்கள், 18 திவ்யதேசங்கள் பாண்டிய நாட்டு திவ்யதேசங்கள், 2 நடுநாட்டு திவ்யதேசம் என்று பெயர், 22 பல்லவ மண்டலம் தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், 13 மலைநாடு கேரளத்தை சார்ந்த திவ்யதேசங்கள், 11 வடநாட்டில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள். 40 18 2 22 13 11 எல்லாம் சேர்த்து போட்டேன்னா 106 வரும். 2 திவ்யதேசங்கள் இந்த லீலா விபூதியில் இல்லை. அது மேலே இருக்கக்கூடிய பரமபதம் திருப்பார்கடல் அப்படிங்கிற திவ்யதேசம். 106 2 சேர்த்து 108 திவ்யதேசங்கள். இது அத்தனை ஸ்தலங்களையும் ஒரு ஆழ்வார் முதல் கொண்டு 10 ஆழ்வார்கள் வரை பாடியிருக்கா. ஸ்ரீரங்கத்தை 10 ஆழ்வார்களும் பாடியிருக்கா. ஒன்று குறைச்சல், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மட்டும் பாடலை, பாக்கி ஆழ்வார்கள் பாடியிருக்கா திருமலை திருப்பதி. ஒரு திவ்யதேசம் பாடின ஆழ்வார்கள் பல பேர் இருக்கா.
அந்த மாதிரி திவ்ய தேசங்கள் கணக்கில் வரும்போது பாண்டிய நாடு, ஏன்னா சோழர்களை பற்றி இப்போ நான் கடைசி ஒரு 2-3 மாதம் நிறைய பார்த்துட்டோம். அவர்களை எந்த மதத்தில் கொண்டு சேர்க்கறதுங்கிற வரைக்கும் பார்த்தாச்சு. அதனால் அந்த சோழர்கள் ஒரு பக்கம் வைப்போம். பாண்டியர்களுக்கும் அப்பேற்பட்ட சிறப்புண்டு. ஆழ்வார் எடுக்கிறார், பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியர் குலபதி போல் அப்படின்னு பெரியாழ்வாருடைய கூற்று. அதாவது பாண்டியர்கள் வடதேசம் வரை சென்று வெற்றி கண்டு அங்க இருக்கக்கூடிய ஹிமாலய பர்வதத்தில் மீன் சின்னத்தை பொதித்து வந்தார்களாம். பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியர் குலபதி போல். அதில் பாண்டியர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சிறப்புண்டு. அந்த பாண்டிய நாட்டில் பிரசித்தமாக ஓடக்கூடிய 2 நதிகள். ஒன்று கிருத்தமாலா என்கின்ற வைகை ஆறு. அது மதுரைன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த கூடல் மாநகரியில் ஓடக்கூடிய ஒரு உயர்ந்த நதி. அந்த நதிக்கு வடக்கே தெற்கே நிறைய திவ்ய தேசங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் மதுரை பக்கத்தில் போயிட்டீங்கன்னா மதுரையிலேயே கூடல் அழகர் எழுதியிருக்கார். வடக்கில் போனேன்னா திருமாலிருஞ்சோலை என்னும் இருக்கக்கூடிய அழகர் கோவில். தெற்கில் வந்தேன்னா திருமோகூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் பெருமாளுக்கு காளமேகம். இந்த காளமேகத்தை விட ஹைஜாக் பண்ணது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் தான். எப்படி நாச்சியார் கோவிலில் கருடன் அப்படின்னா ஞாபகம் வருமோ, இங்கே சக்கரத்தாழ்வார் ஞாபகத்துக்கு வருவார். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கீழே வந்தேன்னா சிவகாசி அருகே இருக்கக்கூடிய திருத்தன்கால் என்கின்ற திவ்யதேசம். அதுக்கு பக்கத்தில் போனேன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற ஆண்டாள் அவதரித்த உயர்ந்த திவ்யதேசம். இந்த மாதிரி புதுக்கோட்டை பக்கத்தில் 2 இருக்குது, திருமையம், திருக்கோஷ்டியூர். கீழே சேதுக்கரையில் இருக்கக்கூடிய உயர்ந்த திவ்யதேசம் திருப்புல்லானி. இந்த க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. அடுத்த இன்னொரு நதி பாண்டிய தேசத்தில் ஓரக்கூடிய 2 நதிகளில் ஒன்று கிருத்தமாலான்னு பார்த்தாச்சு. அடுத்த நதி தான் தாமிரபரணி என்கின்ற தாமிரபரணி பொருணை. அதற்கு வடக்கே தெற்கே நிறைய திவ்யதேசங்கள் இருக்கு. அதில் 9-2 அப்படின்னு ஒரு கணக்கில் பிரிக்கிறது உண்டு. 9 திவ்யதேசங்களின் சேர்த்திக்கு நவத்திருப்பதிகள் என்று பெயர். அது தாமிரபரணிக்கு வடக்கே தெற்கே இருக்கும் இந்த திவ்யதேசங்கள். இதை தவிர்த்து 2 இருக்கு. ரொம்ப உயர்ந்த திவ்யதேசம், வாமனத்துவம் விளங்கக்கூடிய திவ்யதேசம் திருக்குறுங்குடி என்கின்ற திவ்யதேசம். இன்னொன்று வானமாமலை அதாவது வானமாமலை என்கின்ற தோதாத்ரிநாதன் சேவை சாதிக்கக்கூடிய திவ்யதேசம். 9-2-11. இந்த 9 திவ்யதேசங்கள் நவ திருப்பதியில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் பெருமாள். அதில் கிடந்த கோலத்தில் பகவான் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த திவ்யதேசம் திருக்கோளூர் வைத்தமாநிதி என்று பெயர். 1000 வருடங்களுக்கு முன்பு பிறந்த இதே தமிழகத்தில் கொஞ்சம் அப்படி இந்த டிராஃபிக்கை தாண்டி ஒரு 3/4 மணி நேரம் போயிட்டோன்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமமாக இருந்த ஊர் ஸ்ரீபெரும்புதூர். அந்த ஸ்ரீபெரும்புதூரில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்பு தோன்றிய ஒரு பெரும் வள்ளல் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி, சித்திர மாசம் ஆர்திராங்கிற திருவாதிரை நட்சத்திரத்தில் பூ உலகோர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக பொலிக பொலிக பொலிகவென்று தோன்றினாராம் ஆதிசேஷனுடைய அபராவதாரம். ஏன் திருக்குறுங்குடி எம்பெருமானுடைய அபராவதாரம்னு சொல்லக்கூடிய பாஷ்யக்காரர், உடையவர், கோதாக்ரஜர், திருப்பாவை ஜீயர், எம்பெருமானார், ஜெகதாச்சாரியன் என்று கொண்டாடப்பட்ட ராமானுஜர். அந்த ராமானுஜர் 2 சஷ்டியப்த பூர்த்தி கண்டருளினார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் 2 60 அனுபவிக்கணுமா. முதல் 60, அடுத்த 60 120 வயசில் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்கிறா வேதத்தில். இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதனால் 120 வருஷம்லாம் வாழ்ந்தால் கம்பெனிகள் பென்ஷன் கொடுத்தே காலியாயிடும். சம்பளம் 30 வருஷம்னா 60 வருஷம் பென்ஷனே கொடுக்கணும். அதனால் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதனால் பெரியோர்கள் சொல்லும்போது சதமானம் பவதி சதாய புருஷா, 100 வருஷமாவது வாழுங்கிற. ஆழ்வாரும் வேதம் 100 பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேனும் பாதி உறங்கி போகும் நிம்மையி 15 ஆண்டு. அதனால் 100 வருடங்கள் மனிதனுடைய வாழ்க்கை. அந்த 100 வருடங்கள் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் அதை காட்டிலும் 120 வருடங்கள் சம்பத்சரங்கள் வாழ்ந்த பெருமை சிறப்பு ராமானுஜரை போய் சாரும். இப்போ நம்ம கேட்கலாம், சார் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டா அது என்ன ஒரு பெரிய சாதனையா? ஏன்னா ஜப்பானில் கூட நிறைய பேர் 103 104 இருப்பா. பெரிய சாதனை இல்லை. ஆனால் அவள் அந்த 120 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கிறது தான் சாதனை. வாட் யூ டூ வித் தோஸ் 120 years இஸ் அன் அச்சீவ்மெண்ட். ராமானுஜர் செய்யாதது இல்லை, அப்படி சீர்திருத்தம் மேற்கொண்டார்.
அத்துணை சமுதாயத்தையே ஒருங்கிணைத்த ஒரு பெருமை பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜரை போய் சாரும். அந்த சுவாமி ராமானுஜர் வெறும் அனுஷ்டானம்னு மட்டும் நிற்காமல், கிரந்த நிர்மாணம் என்று நிற்காமல், திவ்ய தேசங்கள் தோறும் சென்று பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும். உகந்தருளின் நிலங்களில் சென்று கைங்கரியத்தை நாம் செய்து காட்டினால்தான் பிற்காலத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திகர்கள், ஓஹோ ராமானுஜரே சந்தன அரைச்சிருக்கார், ராமானுஜரே பூ தொடுத்திருக்கார், ராமானுஜரே சோதி வாய்ப்பிருந்து ஸ்துதி பண்ணியிருக்கார், நாமும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அவா பிறக்கும். ஆதலால் சுவாமி ராமானுஜர் ஒவ்வொரு திவ்ய தேசமாக பெருமாளை மங்களாசாசனம் செய்யும் கிரமத்தில் போகும்போது இந்த நவத்திருப்பதிகளுக்கு போயிட்டு வரார். அங்க ஒவ்வொரு திவ்ய ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனார், தொலைவிலி மங்கலத்துக்கு போனார், ரெட்ட திருப்பதிக்கு போனார், தெந்திருப்பேரைக்கு போனார், மகர நெடுங்குழை காதனை சேவிச்சார். எல்லாம் முடிச்சுட்டு திருக்கோளூருங்கிற ஊருக்குள்ள நுழையணும். ரொம்ப அழகான ஊர், ஆச்சரியமான ஆலயம். அங்க இருக்கிறதே 2 தெரு. கோவிலுக்கு அந்த பக்கம் ஒரு தெரு, இந்த பக்கம் ஒரு தெரு. கோவிலுக்குள்ள அந்த ஊருக்குள்ள பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜர் திரிதண்டம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் என்கின்ற பகவத் ராமானுஜர் திரிதண்டத்தை ஏந்திக் கொண்டு காஷாயம் தரித்தவராய் உயர்ந்த ஆச்சாரியராய் அந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார். வைக்கும் போது ஒரு பெண் பிள்ளை அழுதுண்டே போறான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நல்லது நடக்குங்கிற எண்ணத்துக்கு போறோம். இப்போ ஐயாவு மஹால்ல ஏதோ ஒருத்தர் உபன்யாசம் சொல்றார், பரவாயில்ல வீட்டில் உட்காரத்துக்கு சுமாரா இவர் சொல்றாரு, உட்காந்து கேட்கலாமே. அதனால என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக, உங்களுக்கு விஷயம் தெரியாததா, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தான் அந்த பெண் பிள்ளைக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க கேட்டிருக்க. அதனால இப்போ உங்களுக்கு தெரியாததில்லை, ஏதோ நல்ல விஷயத்தை மறுபடியும் கேட்க வேண்டும் என்கின்ற ஆசையில வரேன். ஐயாவு மஹால்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது 4 பேர் வெளியில போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அப்ப நமக்கு ஒரு பயம் வந்துடும், ஐயோ ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு மோசமா இருக்காரா. அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், உங்களுக்குலாம் ஃப்ரீடம், இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். போறதா இருந்தா 1 மணி நேரம் கழிச்சு போங்க, ஏன்னா அதுக்குள்ள வர வேண்டியவள்லாம் வந்துருவா. அப்போ ராமானுஜர் உள்ள நுழையிற ஒரு பெண் குழந்தை அழுதுண்டே போறது, அதுவும் சின்ன பொண்ணு. பொதுவா சின்ன குழந்தைகள் அழுதால் நம்ம உடனே ஒரு கவலை வந்துடும், பாவம் அது எதுக்கு அழறதுன்னு கேட்போம். உன்ட் வி ஆஸ்க், எதுக்குடா கண்ணா அழறே. பாஷ்யக்காரருக்கு ஆழ்வார்களுடைய பாசுரம்ங்கிறது நாவின் நுனியில் இருக்கும். அவ எந்த அளவுக்கு இன்னொன்னு அந்த காலத்துல வேற வழியும் இல்லை, இவ்வளவு. இப்ப பாருங்க, ஆஸ்திகர் கணேஷ் சுவாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்கார், எல்லாருக்கும் புஸ்தகம்னு கிட்டத்தட்ட எல்லாரும் வாங்கிட்டு போய், வாங்கலைன்னா அப்புறம் வாங்கிக்கோங்கோ நாளைக்கு. ஏன்னா இதை ரெஃபர் பண்றது பாருங்க, ஒரு பெரிய கைங்கரியம் இல்லையா. நான் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்றது ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ண முடியுமா வேண்டாமா, ஃபேக்ட் செக் பண்ணணுமா வேண்டாமா. இவர் பாட்டுக்கு ஏதோ திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் சொல்றாரு, இவர் பாட்டுக்கு இவருடைய ரகசியத்தை சொன்னா என்ன பண்றது. நீங்க இல்லாம ஒரு புஸ்தகம், இப்போ இந்த காலத்துல புஸ்தகம் வெளியிடுவது பெரிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் சுலபமா இருக்கு. சாஃப்ட்வேர்ல இந்த பேக்கப் இருந்துடுத்துனா உங்களுக்கு எவ்வளவு காப்பீஸ் வேணும் பிரிண்ட்டுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ண டக்கு 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 டக்குன்னு இவ்வளவு பிரிண்ட் ஆகும். பைண்டிங்ல அமிச்சேன்னா அழகா பிரிண்ட் ஆயிடும், நல்லா தெளிவா இருக்கு. நீங்க கூட பூத கண்ணாடியும் எடுத்துன்னு வந்துட்டேன்னா தெளிவா தெரியும். இது எல்லாம் இப்போது சுலபம். யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்டிங் பிரஸ்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கே ஒரு வழி இல்லை. இப்ப நீங்க நினைச்சேன்னா டிரைவ்ல ஸ்டோர் பண்ணிடலாம், கூகுள் டிரைவுக்கு போய் பேக்கப் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் கரெக்ட் ஆனாலும் நீங்க வெளியில இருக்கக்கூடிய டிவைஸ்ல இருந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். அந்த காலத்துல கரையான், உங்களுக்கு தெரியும், தேவாரம் திருமுறைகள் எல்லாம் சோழன் மீட்ட போது எத்தனையோ கரையான் அரிச்சுடுத்து, எத்தனையோ ஓலைகள் இப்படி போயிடும். அப்படி இருக்கும்போது எப்படி பண்றது? அந்த காலத்து ஆச்சாரியர்கள் ஒரு புஸ்தகத்திலேருந்து, புஸ்தகம் நான் சொல்றது ஒரு ஓலையிலிருந்து இன்னொரு ஓலை கதை எழுத வேண்டும் என்றால், ஓலை இன்னும் இவ்வளவு பெருசா இருக்காது, இதுனூண்டு இருக்கும். அந்த ஓலையை நீங்க படிக்கிறதுக்குள்ள மெனக்கெடணும். அப்புறம் வார்த்தைகளுக்கு நடுவில் கேப் இருக்காது. இப்போ திஸ் இஸ் மை கண்ட்ரி, திஸ் கேப் இஸ் கேப் அப்படிதான் நம்ம போடுறோம். ஸ்பேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு இப்பெல்லாம். அப்பெல்லாம் அப்படி இல்லை, ஒரே வரியா எழுதிடுவா. படிக்கிறவர் ஒழுங்கா படிக்கணும். அது வரிக்கு திரையா வரி குதிரையா எப்படிங்கிறது அவர் தான் படிக்கணும். அப்போ எழுதுவதும் சுலபம் இல்லை, எழுதினதை மெயின்டைன் பண்றதும் ஈஸி கிடையாது. அதனால அந்த காலத்து ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவானா, ஓலை கிடைச்சுடுத்துன்னு வச்சுங்கோ, மனப்பாடம் பண்ணிடுவா. 4000 பாசுரம் தானே, மனப்பாடம் பண்ணிடலாம். 4000ன்னு கேட்டாலே பல பேர் முடிச்சையாயிடுவா. அந்த திருப்பல்லாண்டிலேயே நம்ம திணறி போயிடுவோம். அடுத்த பாசுரம் என்ன? இப்ப திருப்பாவையிலேயே
புள்ளின்வாய் கீண்டானைக்கும் இந்த அடுத்தது புள்ளும் சிலம்பினக்கான் 2 புல் வரும், 18 பறை வருது, 3 இடத்துல திருவிக்கிரமர் வரார். அன்னி உலகம் அளந்தாய் அடி போற்றி, போற்றி போற்றின்னு வரும்போது அடி போற்றியா, கழல் போற்றியா, குணம் போற்றியா, குழப்பம். 30 பாசுரத்துக்கு தகராறு. 4000 பாசுரங்களை மனப்பாடம் செய்தார்கள். மனப்பாடம் எப்படின்னா அர்த்தத்தோட, நமக்கு ஆழ்பொருள் தெரியாதே, ஏதோ பண்றோம். அப்ப பாஷ்யக்காரர் ராமானுஜருக்கு 4000 பாசுரமும் அத்துப்படி. அப்ப திவ்ய தேசத்துக்குள்ள நுழையிறார். அவருக்கு தெரியும் நம்மாழ்வார் இந்த திருக்கோளூர் எம்பெருமான பாடியிருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ ஒரு பொன் குழந்தை அழுதுண்டே போறது. அவர் வயசுல 1/4 பாகம் கூட இருக்காது. கால் என்ன 1/8 கூட இருக்காது. அது தம்மாத்தூண்டு ஒரு குழந்தை. ஆண்டாளை விட கொஞ்சம் வயசு பெருசா இருக்கலாம். ஒரு 5-6 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொன் குழந்தை அது பாவாடை கட்டின்னு இருக்கு, ஓன்னு அழுதுன்னு போகுது. அப்போ பாஷ்யக்காரர் அந்த பெண்ணை நிறுத்தி கேட்டார். அந்த பெண்ணுக்கு பாவம் இவர் யாருன்னு தெரியாது. அந்த பெண்ணை நிறுத்தி கேட்டார், பெண்ணே, எப்பேற்பட்ட திவ்ய தேசம் இது? எம்பெருமான் பைத்தமான் இடியாம் கிடந்த கோலத்துல சேவை சாதிக்கக்கூடிய தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய உயர்ந்த பாண்டிய நாட்டு திவ்ய தேசம். இந்த ஊரில் வசித்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து பகவானுடைய குணங்களை அனுபவிக்க ஒத்தர் போட்டி போட்டுன்னு வரா. நீயோ இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழ்கின்றாய், நீ இந்த ஊரை விட்டு கிளம்பு போறியே. அப்படிங்கிற போது பாஷ்யக்காரர் ஒரு வார்த்தை சொல்றார், எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயித்தே. புகுமூருங்கிற வார்த்தை எங்க எடுத்தார்? ஆழ்வார் எடுக்கிறார் பாருங்க. திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. தாய் சொல்றா, என் பெண் அழுதுண்டே இருக்கா, பெருமாளே உன்னையே அடைய வேண்டும் நினைக்கிறா. தேடி பார்த்தேன், எங்க போயிருக்கான்னு பார்த்தா நிச்சயமா சொல்றேன், திண்ணம் திண்ணம் கூறுகின்றேன், நிச்சயமா சொல்றேன் கேடு. என் இளமான் என் இளைய பெண் புகும் ஊர். வைகுண்டம் சென்றால் திரும்புதல் வருதல் கிடையாது. திருக்கோளூருக்கு சென்றால் என் பொண்ணு வரமாட்டா, ஏன்னா உன் அழகு அவ்வளவு ஈர்த்து விடும். திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. அதனால ராமானுஜர் கேட்டார், எமக்கு புகுமூர், நான் உள்ள போகணுங்கிற ஊர், உமக்கு போகுமூர் ஆயித்தே, நீ போற ஊரா போயிடுத்தே அப்படின்னு அவர் கேட்டார். இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கலாம்? இப்ப நானா இருந்தா என்ன சொல்லிப்ப, போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சா, அது ஏன் கேட்கிறேன் சார், இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி? இந்த ஊர்ல வசிப்பதற்கு நான் இருக்கணும் நீங்க சொல்றேன், நான் இருந்துட்டு தான் இருந்தேன், அப்புறம் தான் எனக்கு தோணி போயிடுத்து, எனக்கு இந்த ஊரில் வசிப்பதற்கு தகுதி இல்லை. ஏண்டி உனக்கு என்னடிமா தகுதி இருக்கணும் இல்லைன்னு சொல்ற? என்ன தகுதி இல்லை? கையிரண்டும் விட்டேனோ திரௌபதியை போலே, அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே, இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே, அடுத்தது அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, தேவுமற்றறியேன் என்றேனோ மதுர கவியாரை போலே, எம்பெருமான் என்றேனோ பெரியாழ்வாரை போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே அப்படின்னு சொல்லிண்டே வரா. 81 வார்த்தைகள் பெண் பிள்ளை சொன்னதாக ஆச்சாரிய பரம்பரையில் கர்ண பரம்பரையில் வந்த செய்தி. 81 ரகசியங்கள். அந்த 81 ரகசியங்களுக்கும் இந்த ஆச்சரியமான புஸ்தகத்துல அர்த்தம் சொல்லியிருக்கா. அதே நான் பார்த்தேன். 81 ரகசியங்கள். 81 ரகசியத்துல ஒரு ரகசியத்துக்கும் 5 நிமிஷம் வச்சாலும் 3 நாள் போறாது. அந்த 3 நாள்ல அரை நாள் ஆயிடுத்தா. அதனால இந்த சீசன், இந்த மார்கழி மாசத்துல என்ன பண்ணோம்னா, திருவான்மியூர்ல 11 ரகசியங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு, 81ல 11 திருவான்மியூர், வால்மீகியின் வான்மியூர் திருவான்மியூர்ல சொல்லியாச்சு. அடுத்த ஒரு 16 ரகசியங்களுக்கு உண்டான அர்த்தம் மயிலாப்பூர் பார்த்தசாரதி சுவாமி சபால சொல்லிட்டேன். விஞ்சி இருப்பது ஒரு 54 ரகசியங்கள். அந்த 54 இந்த 3 நாட்களில் சொல்ல வேண்டும். சரி சுவாமி 54 இப்ப சொல்லிடுறேன், பாக்கி நாங்க எங்க கேட்டுக்கிறது? உங்கள் குழாய் யூடியூப்ல கேட்டுக்குங்க, அதெல்லாம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இப்போ இதே அந்த பெண் பிள்ளை சொல்லும் போது அனுபவ ஜனிதமா சொன்னா, she was experiencing the Lord's qualities. அப்போ ஒரு கிரமம் இருக்காது, ஒரு ஆர்டர் இருக்காது. இப்ப பெருமாளையே அனுபவிச்சு சொல்லும் போது இதை முதல்ல சொல்லணும், அடுத்த முதல்ல சொல்லணும்னு சொல்ல முடியாது.
அந்த பெண் பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டா. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், பாகவதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பரம்பரையில சொல்லக்கூடிய ரகசியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டான். இப்போ ஒரு ரகசியம் இருக்கும் ராமாயணத்திலேருந்து, அடுத்த ரகசியம் பாகவதத்துல இருக்கும், மூணாவது ரகசியம் ஆழ்வாரை பத்தி இருக்கும். இப்ப அடியேன் என்ன பண்ண, ஒரு நாள் பொழுது போல இதெல்லாம் பிரிச்சேன். அதாவது இப்போ ஒரு நாள் அஞ்சரை பெட்டியில உட்காந்து கடுகு குமிழ்ல கொஞ்சம் ஜீரகம் கலந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜீரகத்தையும் கடுகையும் பிரிச்சு வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி பிரிச்சேன். ராமாயணத்தை சம்பந்தப்பற்றிய ரகசியங்கள் ஒரு 20 இருக்கு. பாகவத மகாபாரத சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் ஒரு 20 இருக்கு. ஆச்சாரியர்கள் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் ஒரு 14 இருக்கு. 20 20 14 54ன்னு பிரிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராமாயண ரகசியங்கள். அதனாலதான் இன்னைக்கு தியான ஸ்லோகங்கள்ல ராமாயண தியான ஸ்லோகம் சொன்னேன். இப்போ நான் ஒரு ஆர்டர்ல போறேன், அத்தனையும் உங்க புஸ்தகத்துல இருக்கும், அவ கொடுத்திருக்கிற புஸ்தகத்துல இருக்கும், ஆர்டர் மாறி இருக்கும். ஏன்னா நான் ராமாயண சம்பந்தமான ரகசியங்கள்லாம் தொகுத்திருக்கேன். வீட்டுல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க ஒழுங்கா சொல்லியிருக்காரா இல்லையான்னு.